இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை விரும்புகிறோம். நிறைய காரியங்களை விரும்பினதை அடைவதற்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்துல பாருங்க, நிறைய காரியம், நமக்கு தேவைகள் ஒரு பக்கம், விருப்பங்கள் ஒரு பக்கம், அத்தியாவசிய தேவைகள், அடிப்படை தேவைகள் ஒரு பக்கம். இவற்றை நாம் வேண்டும் என்று விரும்புகிறோம், இவற்றை நாம் பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். இவைகள் கண்டிப்பா நமக்கு தேவை என்பது நமக்கு தெரியும். அதே நேரத்துல இவற்றை அச்சீவ் பண்ணுவதற்காக அல்லது இவை பெற்றுக்கொள்வதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அல்லது உழைத்து கொண்டே இருக்கிறோம், இல்லையா? அன்பானவர்களே, நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கிறது, நிறைய விருப்பங்கள் இருக்கிறது. எல்லா விருப்பங்களும் நிறைவேறுகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விருப்பங்கள் நிறைவேறுகிறது இல்லை. அதே வேளையில நிறைய காரியங்களை நம்ம முடிக்கணும், செயல்படுத்தணும், இதுக்காக நம்ம ஓடி ஆகணும், இதை பெற்றாகணும் என்பதற்காக ஒரு பக்கம் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலக ஓட்டமே ஒரு ஓட்டம், நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஓட்ட பந்தயம் போலதான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம விரும்புகிறதை பெற்றுக்கொள்கிறோமா, நம்ம ஓடுனதை பிடித்து கொண்டோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்க. நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம நிறைய காரியங்களை விரும்பிட்டோம். இந்த அற்புதம் நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும், இது கைகூடி வரணும் நம்ம நினைக்கிறோம். அந்த காரியங்களுக்காக நம்ம முயற்சியும் பண்ணுகிறோம், ஓடுகிறோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் பெற்றுவிட்டோமா என்றால், ஒரு சில காரியங்கள் பெற்றுக்கொண்டோம், ஒரு சில காரியங்கள் நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறது, ஒரு சில காரியங்கள் இன்னும் நடக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ல தான் நம்ம இருக்கிறோம், இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற ஆண்டவராலேயே, தேவனாலேயே ஆகும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய விருப்பங்களை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. நீங்க ஓடுகிற ஓட்டத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, அப்பா, நாங்க ஓடினாலும், நாங்கள் விரும்பினாலும் நீங்க இறங்கினா போதும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு அற்புதங்கள் நடக்கும், என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகளின் குடும்பங்கள் கட்டப்படும். ஆகவே இறங்குக ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பா, எங்களுடைய விருப்பங்கள் இருந்தாலும், நாங்கள் அதற்காக ஓடினாலும் நீங்க இறங்காட்டா ஒண்ணுமே நடக்காதே. தயவு செஞ்சு ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, எங்கள் குடும்பத்துக்கு இறங்குங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட போகிறோம்.